T20 உலகக்கோப்பை தொடரில் சற்று நேரத்தில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் இலங்கையில் பலப்பரீட்சை நடத்த உள்ள நிலையில் கொழும்பு பிரேமதாசா மைதானத்தில் ரசிகர்கள் குவிந்து வருகின்றனர். அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். இரவு 7 மணிக்கு கொழும்பு பிரேமதாசா மைதானத்தில் இந்த போட்டி நடைபெற்று இருக்கிறது. தற்போது ரசிகர்கள் பிரேமதாசா மைதானத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாகிஸ்தான் வீரர்களுடன் இந்திய வீரர்கள் ஹேண்ட் ஷேக் செய்வார்களா? கொழும்பு பிரேமதாசா மைதானத்தில் குவியக்கூடிய இரு நாட்டு ரசிகர்கள் அங்கு மிகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு. தற்போது நம்ம காட்சிகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாகிஸ்தான் வீரர்கள் தங்களுடைய வாகனத்தில் கொழும்பு பிரேமதாசா மைதானத்திற்கு உள்ள அவங்க செல்லக்கூடிய காட்சிகளை தான் நம்ம திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். T20 உலகக்கோப்பை போட்டி தற்போது மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இன்னும் சற்று நேரத்தில் இந்தியா பாகிஸ்தான் மோத இருக்கிறார்கள். இந்த போட்டியில் யார் வெற்றி பெறக்கூடும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருப்பதனால உலகத்தில் இருக்கக்கூடிய பல ரசிகர்கள் கிரிக்கெட் ஆர்வலர்கள் அந்த கொழும்பு பிரேமதாசா மைதானத்தில் குவிய தொடங்கி இருக்கிறாங்க. தற்போது பாகிஸ்தான் அணி வீரர்கள் தங்களுடைய வாகனத்தில் பிரேமதாசா மைதானத்துக்குள்ளே நுழையக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்க்குறோம். இரு நாட்டு ரசிகர்களும் தங்களுடைய தேசிய கொடிகள் எல்லாம் கைகளில் அசைச்சு வரவேற்பு தெரிவிக்கக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்க்குறோம். இன்னொரு புறம் தீவிர வலைப்பயிற்சியில் இந்திய அணி வீரர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த காட்சிகளை நம்ம பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர். T20 உலகக்கோப்பை போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதுகின்ற நிலையில் சென்னை மெரினா கடற்கரையில் 2 இடங்களில் சென்னை மாநகராட்சி சார்பில் நேரலை செய்யப்பட இருக்கிறது. இதற்காக பிரம்மாண்டமான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டு வருகிறது. அந்த காட்சியில் நம்ம பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட நாம் கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன். இன்றைய தினம் 7 மணி அளவில் கொழும்பு பிரேமதாசா மைதானத்தில் இந்தியா பாகிஸ்தான் வீரர்கள் T20 உலகக்கோப்பையில் மோத இருக்காங்க. இதற்காக உலகம் முழுவதும் கிரிக்கெட் ஆர்வலர்கள் ரசிகர்களிடையே மிகுந்த எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த நிலையில் சென்னையிலையும் மாநகராட்சி சார்பில் பல சிறப்பு ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக மெரினா கடற்கரையில் LED திரைகள்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கு, அங்கே என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்கு, ரசிகர்களெல்லாம் வர தொடங்கிட்டாங்களா, அங்கே இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன மணிகண்டன்? 2026 20 ஓவர் உலகக்கோப்பை பொறுத்தவரையில இறுதிப் போட்டிக்கு எந்தவித எதிர்பார்ப்பு இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு குரூப் போட்டிக்கு எதிர்பார்ப்பு இருக்கும் என்றால் அது இந்தியா பாகிஸ்தான் ஆட்டத்துக்காக இருக்க முடியும். உலகக்கோப்பை போட்டி மட்டுமல்ல, கிரிக்கெட் போட்டிகள்ல எந்த ஒரு தொடர்ல இந்தியா பாகிஸ்தான் மோதினாலுமே ஒரு உலக அரங்குல கிரிக்கெட் ரசிகர்களிடையே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு பன்னாளு காலமாகவே இருந்து வருகிறது. அந்த நிலையில 20 ஓவர் உலகக்கோப்பை போட்டியில இன்றைய தினம் கொழும்புல இலங்கையில இந்தியா பாகிஸ்தான் பலப்பரீட்சை நடத்த இருக்கிறது. அந்த போட்டியை நேரலையில பார்ப்பது, அதாவது வீட்டுல தொலைக்காட்சியில பார்ப்பதை விட நேரலையில பார்க்கும் விதத்துல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக சென்னை மாநகராட்சி ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறது. சென்னை மெரினா கடற்கரையில அமைந்திருக்கக்கூடிய சென்னை பல்கலைக்கழக முதுகலை மாணவர் விடுதிக்கு எதிரே இருக்கக்கூடிய நீலக்கொடி கடற்கரை ப்ளூ பிளாக் பீச் பகுதியில ஒரு பிரம்மாண்ட LED திரையை பொருத்தி அதன் மூலமாக இந்த காட்சிகளை நேரலையில, அதாவது நம்ம வீட்டுல எப்படி டிவில மேட்ச் பார்ப்போமோ அந்த மாதிரி ஒரு பெரிய LED திரையை அமைச்சு மக்கள் பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பொதுமக்கள் சிறு சிறு கூட்டமாக தற்போது வருகை தர தொடங்கி இருக்கின்றனர். அவர்கள் அமர்ந்து பார்க்கக்கூடிய அந்த கடற்கரை பகுதி முழுவதுமாக அந்த கிளீனர்ஸ் மூலமாக கிளீன் பண்ணி வருகிறாங்க.
காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்துவதற்காக இந்த இடத்திற்கு வந்திருக்காங்க. சரியா 7 மணிக்கு ஆட்டம் தொடங்கியவுடன் இந்த நேரலை தொடங்கும் என மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சென்னையில இன்னைக்கு சேப்பாக்கத்துல USA நமீபியா அணி இடைகளான போட்டி நடைபெற்று வருகிறது. அங்க கிட்டத்தட்ட 19,000 பேர் அந்த மேட்சை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அந்த மேட்சை முடிச்ச உடனே இந்தியா பாகிஸ்தான் மேட்சை பார்க்கணும்னு நினைச்சா மெரினா பீச்ல சென்னை மாநகராட்சி சார்பில் இப்படி ஒரு ஏற்பாடு செய்திருக்காங்க. அதை பார்க்கணும்னு சென்னை மாநகராட்சி அழைப்பு கொடுத்திருக்காங்க. ஏற்பாடுகள் இறுதி கட்டத்தை எட்டி இருக்கு. 7 மணிக்கு இந்த நேரலை தொடங்க இருக்கு. நன்றி மணிகண்டன், உங்களுடைய கள விவரங்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.